I mean, நாங்க says we both fought so many times on this. Major question. அதாவது என்னன்னாக்க நீங்க சொல்லுங்க கௌதம். இல்ல அந்த क्वेश्चन தான் what I was meant to ask is ரெண்டு பேருமே நிறைய சண்டை போட்டுருக்கோம் இந்த क्वेश्चनக்கு. But I mean it's good that we have outside opinion. Was this formation change too late? இந்த ட்ரெண்ட் இன் மிட்ஃபீல்ட், அதாவது அதான் நான் இப்போ நாங்கள் பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பெப் ஜான் ஸ்டோன்ஸை நமக்கு அகேன்ஸ்டா மிட்ஃபீல்ட் ஆடினதுக்கு அப்புறம் தான் கிளாப்புக்கே அது தோணித்து ஆஹா ஒரு டிஃபெண்டரை தூக்கி மிட்ஃபீல்ட்ல போடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அப்படின்னு. பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங், do you think it should continue நினைக்கிறீங்களா? do you think it will continue நினைக்கிறீங்களா? இல்ல ஏன்னா எதுக்கு கேக்குறேன்னா, what was logic behind this னாக்க ட்ரெண்டோட பெஸ்ட் சீசன்ஸ் they've been as a traditional right back. இந்த சீசன் மிட்ஃபீல்ட் பர்ஃபார்ம் பண்ணல and he maybe took inspiration from Pep, which nothing wrong in that. so அதனால மிட்ஃபீல்ட்ல தூக்கி போட்டிருக்காரு. but do you think it will continue next season or do you think he will move Trent back to his traditional role? அப்பதான் கிளாப்கே தெரிஞ்சது ஓகே இந்த டிஃபென்ஸ் சரி பண்ண முடியாது, இந்த இதுல மொத்தமா 2-3 கோல் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு எப்படியாவது ஜெயிச்சிரும் அப்படிங்கிற இதுல போய் அடிச்சதுதான் கேட்போம். அதைய தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம மேனேஜருக்கு பிப்ரவரி ஆயிருக்குது. ஆமா, ஏன்னா ஒரு மாசமா வேர்ல்டு கப் போன போது சம்பளத்தை வாங்கிட்டு மனுஷன் என்ன பண்ணாரு, அதான் வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே விண்டோ ஓபன் ஆன கேக் புக் வாங்கியாச்சு. அதான் ஆக மொத்தம் தெரிஞ்சு போச்சு. அதான் எங்களை அடுத்த கேள்வி வச்சிருந்தேன். How much has நீங்களே வலையில வந்துட்டீங்க. How much has Nunez and Gakpo contributed to the team this season and what do you think will be the role for next season? ஏன்னா ஒரு எபிசோட்ல நானும் சேஷன் சொல்லியிருப்போம், I think the team is evolving wherein we will have two identities going forward. One is to play a false nine with Gakpo and the other is to play a conventional number 9 with Nunez. Both cannot play together. We know that for sure. So there is a chance. Exactly. That's one formation. I will tell one. நீங்க முடிங்க first question. So அப்படி யோசிக்கும்போது the question is how have they affected the team this season and do you think they were viable signings? இப்போ I think VIGNESH and LOGESH starting ல சொன்னாங்க Haaland just came in for City. They were also a team who didn't have a traditional number 9 after Aguero left. அது 2-3 years முன்னாடி. We also got a traditional number 9 after so long. They also got a traditional number 9 after so long. When Pep can change something, is it down to Klopp not adapting faster because he knows that we were not there? அப்ப தெரியும்ல, when you're getting the new number 9, you know you have LOGESH number தான். We have a plan of why we're getting the number 9. அப்படி இருக்கும்போது what do you think? I mean, how have they done this season and what do you think both of them what's their role for the next season? ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா they are good signings to be honest. இது வெளியிறதுக்குல ரெண்டுமே ஒரு பெரிய லாங் டேர்ம் சைனிங். நூனஸை பார்த்தவங்களுக்கு பெனிஃபிக்கால யூ வுட் நோ ஹவு ரா he was not. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நூனஸ் இட்ஸ் அன் ஃபார்வர்ட் who was never good in link up. ஃபெர்மினோ ஒரு மாஸ்டர் இன் லிங்க் அப். ஹி இஸ் ஜெல். ஸோ அந்த பார்த்துட்டு நம்ம திடீர்னு நூனஸை பார்க்கும்போது ஒரு டே அண்ட் நைட் தான். பட் ஆனா அந்த இதுக்கு சிட்டி ஒரு ஹாலண்ட் ஏன் திடீர்னு ஒர்க் ஆறானா, they had a competent mid. ஒரே நிமிஷம், ஆக மொத்தம் சேஷ் விக்னேஷ் கேட்டுட்டீங்களா? ஃபேன்ஸ் ஆகிய நம்ம எதிர்பார்த்தது தப்பா. அதாவது ஃபெர்மினோ லிங்க் அப் பண்ணி இப்ப நம்ம நுண்ணியஸ் உள்ள போட்டது ஃபேன்ஸ் நமக்கு தப்பா. நம்ம அப்படி எதிர்பார்த்திருக்கவே கூடாதான். ஏங்க 65 மில்லியன் பிளஸ் 35 மில்லியன் ஆட் ஆன் போட்டு 100 மில்லியன் கொடுத்து வாங்குறோமா? அப்போ நம்ம எதிர்பார்க்க கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்குது? இல்ல நீங்க சொல்றது எதிர்பார்க்கலாம். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எதிர்பார்க்கறதுன்னா நீங்க ஒரு ஃபிஷ்ஷை போய் மறையற சொல்ல முடியாது. அவனுக்கு வராது, அவனோட ஸ்ட்ரென்த்தே அது கிடையாது. நீங்க அவங்கிட்ட போய் டேய் நீ மெஸ்ஸியாட்ட லிங்க் அப் விளையாடு அப்படின்னா அவன் விளையாட முடியுமா? அவனுக்கு பிஎன்பி பேஸ் பாக்ஸ் ஸ்ட்ரைக்கர் அந்த பிரசன்ஸ் இருக்கிறவன். ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம கேம் பிளே ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஹாலண்ட் கூப்பிட்டு அக்வேரா மாதிரி விளையாடுன்னா நீங்க எடுத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா ஹாலண்டு 10 பால் உள்ள போட்டோம்னா 9 கோல் போடுறான். நம்ம பால் 10 பால் உள்ள போட்டோம்னா 2 கோல் போடுறது பெரிய விஷயமா இருக்குது. ஏங்க ஹாலண்ட் ஹிஸ்டரியிலேயே அவன் தான் பெஸ்ட் ஃபினிஷர் ஆஃப்டர் ஸ்டார் 9 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக். அவ்வளோ ஷார்ப்பா ஃபினிஷ் பண்ற வேலை. பிளஸ் இட்ஸ் நார்மல் டு அடாப்ட். ஏன்னா டீமும் ஃபர்ஸ்ட் நூனஸ் நம்மளுக்கு அடாப்ட் ஆகல.
பிளஸ் டீம் அவனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகல. இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்டன்டா இன்னுமும் அந்த பிரச்சனை இருக்கு. ட்ரெண்டும் அவனும் ஒரு கம்யூனிகேஷன் இல்ல. மனசாட்சியோட பேசுங்க. எத்தனை பால் நம்ம அவனுக்கு கொடுத்திருக்கோம் கோல் போடுறதுக்கு, இன்னும் அடாப்ட் ஆகலன்னா கால மேல வச்சா போஸ்டுக்கு போகும், அதையும் ரிவர்ஸ்ல வச்சு வெளியடிப்பாங்க. இல்ல கௌதம், ஐ அக்ரி வித் லோகேஷ் ஒரு விதத்துல. அதாவது அடாப்ட் பண்ணு நான் ஒத்துக்கிறேன், ஒரு சீசன் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கணும். பட் நம்ம வந்து we cannot compare him with ஹாலண்ட். ஒன்னு. ரெண்டாவது, ஈவன் நார்மல் ஸ்ட்ரைக்கர், சரி ஹாலண்ட் வேண்டாம், ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரைக்கர் ஹாரி கேனோட கம்பேர் பண்ணுவோம், he has had a good season அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா, Harry Kane also one of the greatest striker in Premier League, so don't compare him to that. That even worse. ஏனா அவன் தான் இருக்கல best finisher in the world. 10 வயசு குழந்தைக்கு கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு நார்மல் இல்ல நீங்க எதுக்கு சொல்ல வரேன், நுனியஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி, லோகேஷ் சொன்ன மாதிரி, இஸ் a very raw product. அதாவது போர்ச்சுகல்லே வந்து he was quite raw and then he came to England, ஒரு பெரிய லீக், it's a big jump up for him. So அதான் நான் ஐ திங்க் லாஸ்ட் எபிசோடா இல்ல அதுக்கு முன்னாடி சொன்னேன்னு தெரியல, இட் இஸ் a good season, it's a decent season for a first season. அதாவது வந்து நம்மளே சொல்லியிருக்கோம், ஐ திங்க் he has better numbers than Mane, லீக்லயா ஓவராலான்னு தெரியாது, பட் he has better numbers than Mane எங்கேயோ படிச்சேன். So I think it's a decent season, it's a good platform, but அவனோட that we cannot deny. எனக்கு என்னன்னா, he has to work on his obvious flaws. இந்த finishing வந்து major flaw ஒரு striker for him. என்ன கேட்டா என்னோட ஒப்பீனியன் வந்து, I think he has to work on his finishing, because நீங்க சொன்ன மாதிரி if he gets 10 balls நாக்க நம்ம 2 கோல் போட்டா பெரிய விஷயம்ன்றோம். நான் வந்து ஹாலண்ட் மாதிரி 9 கோல் தான் வேணாம், ஒத்துக்கிறேன், 9 கோல்லாம் போட வேணாம், ஒரு 5 கோல் போடு 10 சான்ஸ் கிடைச்சா. அந்த டைப்ல 4 to 5 goals out of 10 chances is I think a reasonable ask. No, அதுவும் ஐ அக்ரி டு அன் எக்ஸ்டென்ட். பட் ஆனா அவன் ஃபினிஷிங் வந்து நீ சொல்ற மாதிரி ஒரு பேட்னா ஒரு இன்ஸ்டிங்டிவ் ஃபினிஷர். ஸோ ஒரு கிடைச்ச ஒரு ஃபார்ம்ல போட்டானா, ஒரு ஹாட் ரன்ல இருந்தானா அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான்னா எப்படின்னா, அந்த நியூனஸ் வந்து பென்ஃபிகால இருக்கிற மாதிரி ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுவான், ஒரு மேட்சுக்கு 2 கோல்ங்கிற மாதிரி ஆவரேஜ்ல போவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர். பிளஸ் வந்து இது ஆக்சுவலி வெரி குட் சீசன் ஃபார் ஹிம். ஹி பிளேட் ஆக்சுவலி 1500 minutes, கிட்டத்தட்ட 1600 minutes. ஹி காட் லைக் ஆல்மோஸ்ட் 12 goal and assist combined. So it's actually இந்த டைம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், he's not good in link up, but he's actually good, very creatively he's very good. His crosses, his switches, his passes into final third, இந்த மாதிரி சின்ன விஷயம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான் ஓவராலா பிளேயர். பட் ஆனா நீங்க நான் சொல்றேன் அதாவது லைக் லோகேஷ் வந்துட்டு ஓகே, லைக் நான் வந்து ஃபுல்லா ஒத்துக்கல. பேசிக்கலா வந்து இந்த 85 million வாட் எவர் யூ ஸ்பெண்ட் தூக்கிட்டு என்ன பண்றேன்னு தெரியல, சரி நம்மளா இப்படி சொல்லிக்க வேண்டியதா அப்படின்னு பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சைட பார்த்தா அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கர்னா ஒரே விஷயம், நெட்டுக்குள்ள பால போடணும். அதைய தவிர ஒரு ஃபுட்பால் பிளேயர்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க சொல்லிட்டீங்க. See, he was hungry for goals, okay? நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. He was hungry for goals. டீம் லிங்க் பண்ணணும், ஓடணும், ஹி ட்ரைட். நான் வந்து லோகேஷோட பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவேன். லைக் முதல்ல சொன்ன மாதிரி ஃபிர்மினோ வந்துட்டு நம்ம நம்பர் 9 பார்த்துட்டு, ஃபால்ஸ் 9 நம்பர் 9 ஸ்ட்ரைக்கரா பார்த்துட்டு அந்த ரோலை வந்துட்டு அடாப்ட் பண்றதுக்கு வேணா கஷ்டப்பட்டிருப்பான் கண்டிப்பா நியூனஸ். தட் இஸ் வாட் வி ஆக்சுவலி லுக் ஃபார். அதனாலதான் நானும் கௌதமும் இப்படி கதறிட்டு இருக்கோம், டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கதறிட்டு இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் நெக்லெக்ட் லோகேஷோட கமெண்ட்ஸ் அட் ஆல், லைக் தட் இஸ் ட்ரூ. பட் நம்ம அந்த ஃபிர்மினோட இது பார்த்ததுக்கு அப்புறம் கிளாப் மஸ்ட் ஹவ் டோல்ட் ஹிம் விவிட்லி, லைக் இந்த இல்லடா நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவசியம் இல்லை, நீ இங்க போடு லெஃப்ட்ல ஆடு, இல்லை நீ ஃபினிஷ் தான் பண்ணணும், ஃபினிஷ் ஒழுங்கா பண்ணு அப்படின்ட்டு. ஈவன் இஃப் யூ சி அந்த நம்ம ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஃபால்ஸ் ஆஃப் கொடுத்த அந்த கம்யூனிட்டி ஷீல்டு அசிஸ்ட் அண்ட் கோல், ஓகே நியூனஸ். ஸோ அந்த அசிஸ்ட் வந்து இட் வாஸ் குட். அந்த கோல் அந்த ஹெடர் yeah he assisted and assist and a goal impact subங்க. ஆமா சில்ரை இந்த மாதிரி எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் தூக்கி எடுத்து நானு அதான் இந்த மாதிரி ஹோப் கொடுத்துட்டு சட்டை கழட்டிட்டு செலிப்ரேட் பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்துட்டு when you expect like okay for example compare பண்ண again I'm comparing with City, Alvarez ஓட கேம் வேற மாதிரி இருந்தாலும் பட் he is like a finisher, he is like a proper striker. ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ண தெரியும், வேற பெருசெல்லாம் ஒன்றும் தெரியல. இன்ஃபேக்ட் even before going to the World Cup, Pep openly gave that like press conference சொல்லிப்பாரு, if at all there's one guy who's actually deserved to win a World Cup, it's Alvarez அப்படினாரு. I was like what are you talking அப்படின்ற மாதிரி.
ஸோ அந்த மாதிரி பிளேஸ் சுத்தி இருக்கும் போது there was obvious pressure on Nunes also to perform. Okay, mentally also he was disturbed. That is what I also feel. But I will still not agree. உனக்கு வந்துட்டு கொடுத்த சான்ஸ் 10 சான்ஸோ இல்ல 2 சான்ஸ் 3 சான்ஸோ you must have tried to convert it. For example, finishingலாம் வந்துட்டு I would say out of 10 balls கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஓவரால் சொல்றேன், like 12 I think 12 இதுல வந்துட்டு I think 4 or 5 goals, I'm not sure how many goals he scored. அந்த கோல்ஸ்ல வந்துட்டு 2-3 கோல்ஸ் were like தப்பான டச்ல போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாம்லாம் அது சின்ன பட்டு போனது. கனெக்ட் நார்மல் ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர்னா அடிச்சிருப்பான், அப்படியே நெட் அப்படியே கிழிச்சிட்டு போயிருந்திருக்கும். ஸோ ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் லெவல் எடுத்தோன்னு. பட் தேர் கரெக்ஷன்ஸ் தட் ஹஸ் டு பி மேட். பட் பேக்ரவுண்ட்ல ஹி வாஸ் நாட் பிளேயிங் ஃபார் குவைட் சம் டைம்ல என்னதான் பண்ணாங்க நியூனஸ் வச்சு. ஐ ஃபெல்ட் when he like ஒரு டைம்ல when he was like இம்பாக்ட் பண்ணும்போது like லெஃப்ட்ல வந்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காலகட்டத்துல வந்துட்டு he was confused. I felt he was confused. என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படி இப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஓடுறது, பாலோட போய் லெஃப்ட்ல ஓடுறது. there's no one காரணம். அதுக்கு காரணம் இங்கிலீஷ் புரியல. இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கணும். அது இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது you are getting a raw product. ரா ப்ராடக்ட்னு தெரியும் போது எதுக்கு 100 மில்லியன்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2, நீங்க சொல்லலாம் அது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், அதனால அவன் அது இல்லாம he came as a golden boot winner from அந்த லீக், என்ன லீக், போர்ச்சுகீஸ் லீக். அது நம்பர் 1. நம்பர் 2, when you know you are getting such a product who's not that great and who's raw சொல்றீங்க, even if a guy is raw, நீங்க சொன்ன பாயிண்ட் தான் லோகேஷ். let's say he doesn't know how to link up. I agree. அவன் லிங்க் அப்பே கத்துக்க வேணாம் இந்த சீசன். I'm willing to give a free pass on it. No one forgets how to finish a ball just because he changes countries. இதுக்கு நான் வந்து ஜஸ்டிபிகேஷன்லாம் சொல்லல, இன்னொரு ஸ்டார்ட் சொல்றேன். இருக்குதுலே ஒஸ்டான ஃபினிஷர் ரேட் பத்தி பாத்தீங்கன்னா அது சாலா தான். அவங்க மிஸ் பண்ண சான்ஸ் பாருங்க. எனக்கு இங்க இருக்கு அது வேற. அதுவும் நான் சொல்றேன், இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த சீசன்லயே ஒஸ்ட் ஃபினிஷர் அதிக சான்ஸ் மிஸ் பண்ணது வந்து பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா அது ஹாலண்ட் தான். இப்போ வந்து ஒரு சான்ஸ் மிஸ் பண்றதுனால வந்து அவன் நல்ல ஸ்ட்ரைக்கரோ இல்லை. நம்மளுக்கு டெஃபினட்டா இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. நூனஸ் வந்து ஆக்சுவலி இது கிளாப்போட பிரச்சனைன்னு இல்லை. கிளாப் வந்து he had ஓவர் கான்ஃபிடன்ஸ் தட் ஃபெர்மினோ will come and help us in some way. பட் ஆனா ஃபெர்மினோ படுத்துக்கிட்டனால தான் கேக்போ போக வேண்டிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைனால எஸ், இது வந்து ஒரு வெங்கர் வந்து ஒரு அருமையான கோட் சொல்லியிருப்பாரு. இது வந்து இதெல்லாம் சொல்லல. when you play a young player, a raw player to develop, you lose points. பட் ஆனா இதே இடத்துல வந்து ஒரு 30 year ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்னால உங்களுக்கு பெரிய இது லாஸ்லாம் வராது. பட் ஆனா பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா you have to trust at the pointல வந்து ஒரு மேனேஜரா you have to take a decision and trust your young future to have that. இப்படி விளையாண்டாதான் அவன் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவான். பிளஸ் வந்து கம்யூனிகேஷன் வந்து நான் அதனால சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் லெஃப்ட்ல விளையாடுறதுல நீங்க பெனிஃபிகா 2 மேட்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ் a லெஃப்ட் லீனிங் ஸ்ட்ரைக்கர் தான். ஏன்னா அப்பதான் உனக்கு ரைட்ல ஷூட் பண்ணும்போது ஒழுங்கா ஆங்கிள் கிடைக்கும்ங்கிறனாலயே அவன் அப்படி ட்ரிபிள் பண்ணிட்டு போவான். ஸோ இது நான் வந்து ஒரு ஸ்கில் இஷ்யூவோ இல்லை இதுவும் கிடையாது, டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனா உன்னோட பிரச்சனையே எனக்கு நீங்க அட்ரஸ் பண்ணாதது என்னோட பெரிய பெரிய ரெட் ஃபிளாக் இன் நியூனஸ் வாஸ் his work rate and his pressing was poor. He was running like Henderson. இப்போ வந்து என்னன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க pressingனா வந்து it's like running and chasing the ball. It's not actually pressing. Firmino's excellent press பண்றாரு. எலியட் பாத்தீங்கன்னா இதுக்கு எனக்கு தெரிஞ்சு top 3 presses and counter presses in Premier League. பட் ஆனா 2 பேருமே பாத்தீங்கன்னா they won't மேனியாக்காட்ட சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. நாய் வந்து இந்த போன தர மாதிரி லூசனா சுத்திட்டு இருக்க மாட்டேன். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல விளையாடுற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு மானியோட பெரிய அசெட்டா இருந்தது. ஈவன் தோ ஹி வாஸ் a very terrible player, இது சொல்லக்கூடாதுதான். பட் ஆனா கடைசி சீசன்ல he was actually bad for most part of the season. ஆனாலும் ஏன் அது ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்ததுன்னா அவனை பிளே பண்றதுல he was an excellent presser. ஸோ அது மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நூனஸ் நான் ரிப்ளேஸ் பண்ணுவான்னு பார்த்தேன். பட் ஆனால் கம்யூனிகேஷன் பிளஸ் வந்து அதனாலதான் அவன் விளையாடுறதே கிடையாது. ஏன்னா அது அந்த ரீசன் நீங்க சொன்னீங்களே ஏன் திடீர்னு போறாங்கிறத, அதுக்கு வந்து ஐ திங்க் கிளாப் பிளஸ்
seen that he cannot press. இவனை ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணிடுறாங்க. there's no resistance in first line. ஸோ மிட்ஃபீல்டும் அழகா பால் வச்சுக்கிறாங்க, பேக் லைனும் அழகா பால் வச்சுக்கிறாங்கன்னா ஆக மொத்தத்துல 2 பேட்டிலுமே ஜெயிக்க முடியாதுன்னா எல்லா பிரச்சனும் பேக் லைனுக்கு வரும். ஈஸியா எந்த டீம் வேணாலும் கோல் அடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அது வந்து ஆக்சுவலி he improved, to be honest. I will give credit to that. And also he was lot more direct when he came in. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா ரன் போயிட்டே இருப்பான் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்போ வந்து இஸ் மோர் காம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பால் எடுத்துட்டு போய் டைரக்டா லூஸ் தனாம டிஃபெண்டர் கிட்டே போய் பால் கொடுத்துட்டு வருவான். இப்போ வந்து இஸ் காம். ஹீஸ் லைக் இப்போ இந்த ஆர்சனல் கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், he at least assesses what are that option. ஸோ இந்த மாதிரி மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நான் ப்ரீ சீசன்லயும் பார்க்கணும், பிளஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இல்லைன்னா வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். பிளஸ் கேக்போ பிளஸ் இது நூனஸ் பேசிட்டு இருக்கோம். அடுத்து வந்து கேக்போ பார்க்கும்போது என்னன்னா, கேக்போ இஸ் ஆக்சுவலி குட். இந்த நம்ம என்னெல்லாம் நூனஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் கேக்போவும் பண்ணியிருக்கான். பட் ஆனா கேக்போ இஸ் ஆக்சுவலி குட் ஃபால்ஸ் நேம். அவனோட இதுவே வந்து என்னன்னா, ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். தட்ஸ் த கீ, தட்ஸ் டிஃபரன்ஸ். கம்யூனிகேஷன் ஈஸி அவனுக்கு. பிளஸ் ஏன்னா ஹி நோஸ் வெரி குட் இங்கிலீஷ், அதனால ஈஸியா அவனுக்கு கிடைச்சிடும். பிளஸ் வந்து ஹி வொர்க்ட் அண்டர் 65 மில்லியன் கொடுத்து இங்கிலீஷ் டியூட்டரும் வச்சு நல்லா இருக்கு இந்த கிளப். ஏங்க இது வந்து இப்ப வந்து ரியல் மேட்ரிட் வந்து வினி ஜூனியரை வாங்கினும் போது அவனை வந்து ஒரு ரெக்கார்ட் ஃப்ரீக் வாங்கினாங்க. அவன் வந்து 2 வருஷமா வந்து லூஸ் தனமா விளையாண்டு இருந்தான். அவன் பென்சுமால கேவலமா அவனை டனல்லே வச்சுட்டு இருந்தான். அவனால ஏதோ சொல்லிட்டு இருந்தான். பிளஸ் வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும், பட் ஆனா ஆன்செலோட்டி ரியல் மேட்ரிட் played despite him being one of the worst player for like 2 seasons in a row. மாட்ரிச்சும் அப்படிதான் வந்தோடனே ஸ்பானிஷ் தெரியாதனால ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏதோ ரீசனா சொல்லல, இது வந்து ஒரு நார்மல் திங். பிளஸ் வந்து கேக்போக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து நான் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னு சொன்னதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் லாட் ஆஃப் பீப்புள் forget is he worked under Robert Smith. நம்ம பென்ஃபிகா மேனேஜரா இருக்காரு இப்ப. He is one of the most closest type of manager for pressing structure and positional விளையாடும் போது he is one of the closest to Klopp in the sense of his stylistic wise. So இந்த ஸ்டைல் வந்து அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். You can see that. அதுவும் இல்லாம நெதர்லாண்ட்ஸ்ல விளையாடும் போது they emphasize on total football, the Ajax way. அந்த வேல அவனுக்கு வந்து நம்ம ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதுனால he understands press already. He doesn't need to be taught. இவனுக்கு வந்து புதுசா சொல்லி கொடுக்க தேவையில்லை. he already knows. It's like வந்து ஒரு 2-3 கேம்ல தான் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த உல்ஃப்ஸ் கேம் ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு எவர்டன் ஃபர்ஸ்ட் ஹாஃபோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he gets his groove. He actually presses, he actually positions well. ஈவன் தோ ஏன் வந்து அவன் செகண்ட் திடீர்னு ஃபால்ஸ் நைன் விளையாடுறாங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஷாக்னா, he never played நெதர்லாண்ட்ஸ் விளையாடும் போது he never played left wing. He played second striker. டீப்பா வந்து ஸ்ட்ரைக்கரா இருப்பாரு. He will cover the area like false nine actually second. That's why I said like there's a chance that Klopp might try Nunes and Gakpo in the same lineup too. அந்த மாதிரி ஒரு சான்ஸும் இருக்கு ஆக்சுவலா. சோ அந்த இது இருக்கு. He's actually brighter, but in terms of potential and ceiling, we should actually look for Nunes. Nunes தான் இருக்கலே, அவனோட pace and power வந்து it's unmatched by any, like only Haaland and Victor Osimhen is the par. அது தவிர பாத்தீங்கன்னா he's actually one of the best in terms of instinctive reading. அவனோட எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மூவ்மெண்ட் எடுத்துக்கும் போது he actually is very good. இப்போ உனக்கு புரியுதோ இல்லையோ, அவன் நிஜமாவே வந்து நல்லா அதுல எப்படியோ பண்ணிடுறான். அதை எப்படியும் ஒரு பாஸ் ரிசீவ் பண்ணிடுறான். அந்த கருமத்தை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி முடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அது பண்ணுவான்னு நம்புறோம், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையிலே ஓட வேண்டியதான் கொஞ்ச நாள். எதுக்காக அடுத்த சீசன் கொடுக்கலாம். இல்லைன்னா there is a Gakpo Jota. ஸோ அது ஒரு பெரிய ரிலீஃப். பிளஸ் வந்து எஸ் we can give a chance. இல்லைன்னா வேஸ்ட் தான் அந்த பணம். சொல்ல அதுக்கு மேல டிபெண்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். விக்னேஷ், நீங்க சொல்லுங்க. கேக்போ நூனியஸ் பத்தி நிறைய பேசியாச்சு, பட் உங்க தாட்ஸ் ஆன் நூனியஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கேக்போ அண்ட் வாட் ரோல் வந்து கேக்போ ஹாஸ் ஃபியூச்சர்ல? ஐ திங்க் நூனியஸ் பத்திலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர். ஏன்னா கௌதம் டென்ஷன் ஆகிறப்ப இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, புரியுது. ஏன்னா ஐ ஷேர் half and half. கௌதமோட எமோஷன்ஸும் லோகேஷோட எமோஷன்ஸும் நான் ஷேர் பண்றேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நூனியஸ் மட்டும். கேக்போ வந்துட்டு இஸ் மோர், அவர் சொன்ன மாதிரி இஸ் மோர் ட்ரெயின்ட். இங்க 5-1 விளையாண்டு இருக்கும் போது எவ்ரிபடி தாட் ஹி வாஸ் a left midfielder.
but actually no, he's actually a secondary striker. So he like Nunes வந்துட்டு லெஃப்ட்ல ஏறி வந்துட்டு ரைட் ஷாட் பண்றாங்க எடுக்கறாருல, so something like that he played, but more of a creative role. அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான இருக்கும்போது Gakpo was well known for his presses, well known for his height and heading ability. Physicality இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. லைக் Premier League வந்துட்டு now he's starting to press and all that. And I felt that Gakpo was the need of the hour Liverpool Cup. At least I thought, you know, 37 million போட்டுட்டு நம்ம World Cupல he performed. Like he did not perform extraordinarily. He performed. He was there at the right place at the right time. Okay, so அந்த மாதிரி தான் I felt. He didn't do anything extraordinary like World Cupல. And his position was like that. Number 9 மாதிரி ஏதோ கொடுத்து வச்சிருந்தாங்க. I couldn't say it was a false 9 or anything per se, or like attacking midfield னு சொல்லவும் முடியல. So அந்த மாதிரி பார்க்கும்போது Gakpo வந்ததுக்கு அப்புறம் I saw people going around him. ஒரு கேம் பில்டப் ஆச்சு அவனை சுத்தி. And then it was interesting. It was finally like எனக்கு வந்துட்டு for some reason I have a small soft corner for Oxlade-Chamberlain. எனக்கு தெரிஞ்சு Coutinho போனதுக்கு அப்புறம் Ox was the only guy who was able to take out of the box shots. Like போறதுக்கு அப்படியே எடுக்கணும்னா எடுத்துருவான், யோசிக்க மாட்டான். ஆர்சனல் கூட FA கப்ல ஸ்கோர் பண்ணது லைக் ஹீல் ஸ்கோர். அதுக்கப்புறம் அந்த எபிலிட்டி ரெகுலரா அட்லீஸ்ட் போறது வந்து Gakpo தான் நம்ம டீம்ல. அபார்ட் ஃப்ரம் டியாஸ் லைக் ரைட் லைக் அப்படியே லெஃப்ட்ல இருந்தா கட் பண்ணி இப்படியே ட்ரை பண்ணுவாப்ல, அந்த ராபர்ட் சைடுல ஏதோ ட்ரை பண்ணுவாப்ல. பட் ஆனா Gakpo was able to find spaces. அந்த வெஸ்ட் ஹாம் கோல்லாம் சரியான கோல், நல்ல கோல். So I felt that Gakpo, since he had that Nunes, நான் தப்பா சொல்ல லோகேஷ் சொல்றேன், since he had since இல்ல நான் வந்துட்டு ஏன் சொல்றேன்னா Nunes வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆங்கிள் பார்த்து பேசி நான் I have not seen anywhere, at least in social media இது பண்றது இல்ல. லோகேஷ் point of view வந்துட்டு it was different. It was also not wrong, it was correct only. அதான். So coming back to Gakpo வந்துட்டு he has the numbers on him and the communication somehow he clicked. And அவர் வந்துட்டு, and one more thing I would say was Gakpo வந்துட்டு he gave Klopp was kind enough to give him a familiar position. He was more familiar. அந்த ரோல்ல வந்துட்டு he knew, like not 100% என்ன பண்ணணும்னு தெரியாது, but he knew what has to be done. So that way Gakpo knew what has, so he was like he was more எப்படி சொல்றது on the limelight than நம்ம Nunes பொறுத்த வரைக்கும். And on the contrary I also feel Gakpo வந்துட்டு is more molded, like raw. நம்ம Nunes மாதிரி raw இல்ல. Probably he can change the game over the season, like probably in the seasonல some work can be done and Nunes கொஞ்சம் மாறலாம். But Gakpo is more stable பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அளவுக்கு. I can only see him personally probably losing a bit of his speed and being more physical. அது மட்டும் தான் I can see. Finishing, his heading abilities, அதெல்லாம் வந்துட்டு it's like எனக்கு என்னமோ இதுக்கு மேல I don't see him growing as such. Yeah, actually சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு நீங்க சொல்லுங்க. இல்ல நான் வந்து ஒரு சின்ன விஷயம் அந்த Gakpoல சொன்னேன்னா, வரும்போது என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இது லெஃப்ட் ஃபிங்கர் பிளஸ் he can't press. ஏன்னா அந்த சைஸுக்கு வந்து நீங்க அவ்வளவு மொபைலா இருக்கிறவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. He's not actually mobile. He's actually Firmino type of presser who intelligently blocks passes. But ஆனா என்ன ஒண்ணுன்னா Gakpoட இந்த பிரைஸோட பிரச்சனை கிடையாது. It's actually steal when you look back at it. ஏன்னா PSV was நம்ம அந்த டீல் மூவ் பண்ணதுக்கு பெரிய விஷயமே PSV was in grave, like ஒரு டெப்ல இருந்தாங்க. அவங்களுக்கு இம்மீடியட்டா பணம் வேணும். அப்ப வந்து நம்ம கொடுத்தனாலதான் அவங்க இதே இல்லைன்னா வந்து they were quoting prices for at the time வந்து விண்டர்ல அந்த லெவலுக்கு கொடுக்குறாங்கன்னா சம்மர்ல வந்து they were trying to sell him for 60 million or something. அதான் he was sold for like 37ல second highest Dutch player, like அந்த மாதிரி தான் சேல் பண்ணாங்க. So it like PSV இங்க வந்துட்டு PSV ஓட கம்ப்ளீட் டெட்டவே வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி, அதாவது like at least a portion of debt was like closed. அதான் ஒரு இல்ல. and we also gave upfront money, like all 37 million was straight upfront, one paymentங்கற மாதிரி, because United were also in. பட் அவனுக்கு நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல மட்டும் தான் கொடுப்போம்னு சொன்னனாலதான் இப்ப லோகேஷ் சொன்ன மாதிரி they wanted money right away. ஆமா, அவங்க பாக்கெட்ல இப்ப 27 மில்லியன் தான் இருந்தது மொத்தமாக. அந்த லெவலுக்கு தான் மோசமா இருந்தது அவங்க நிலைமை. சோ அதனால அந்த டீல் மூவ் பண்ணதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய காரணம். பிளஸ் வந்து அது என்ன இன்னொரு என்னன்னா Gakpoட கேம்ல என்னன்னா Gakpoட ஃபீலிங் வந்து ரொம்ப
கம்மி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் அண்ட் எபிலிட்டி. பட் ஆனா என்னன்னா ஹி கேன் இம்ப்ரூவ் இன் ஏரியல் எபிலிட்டி. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இஸ் அ கிரியேட்டிவ் பிளேயர், பட் இஸ் நாட் கிரியேட்டிவ் பிளேயர், நாட் ரியலி கிரியேட்டிவ். ஏன்னா அவனோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பை செட் பீஸ் டேக்கிங். ஏன்னா பிஎஸ்விக்கு இவன் தான் கார்னர்ல இருந்து எல்லா ஃப்ரீ கிக்குமே எடுக்கிறவன். ஸோ அதனால சான்சஸ் கிரியேட்டட் சான்சஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப இதாகும். இப்போ நம்ம ஏன் சான்ஸ் வர மாட்டேங்குதுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம், அது இன்ஃபிளேட்டடா இருக்கிறது. பிளஸ் வந்து பால் ஸ்ட்ரைக்கிங் லைக் யூ செட் இஸ் வாட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் ஹி ஹாஸ். ஏன்னா ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன் த கேம். ஏன்னா அவன் சைஸுக்கும் அவன் இதுக்கும் அவன் எடுக்கிற ஷார்ட்ஸ் அண்ட் பவர் வந்து ரொம்ப கிளியரா எடுப்பான். பிளஸ் இருக்கலே பெஸ்ட் என்னன்னா அந்த டிடி அந்த மேன் யுனைடெட் ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பான்ல, ஒழுங்கா அந்த ரன் எடுத்து பெர்ஃபெக்டா அடிப்பான். ஏன்னா அந்த ஆங்கிள் இருந்து அந்த ஹைட்டு அந்த இதுக்கு வந்து ஈஸியா அடிக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த விங்கர்ஸ் எல்லாம் அப்படி அடிக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த விங்கர்ஸ் நீங்க அடிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா எல்லாமே 5'9", 6 ஃபுட்டுக்கு கீழே தான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி இஸ் அ வெரி குட் சைனிங் ஃபார் அஸ். லுக்கிங் பேக் இஸ் வெரி குட். Yeah, அதான் ஏற்கனவே I just wanted to say இது ஒரு ரொம்ப பெரிய எபிசோட், பட் let's finish with one last question. I mean நாங்க says we both fought so many times on this major question. அதாவது என்னன்னாக்க நீங்க சொல்லுங்க கௌதம். இல்ல அந்த question தான் what I was meant to ask is ரெண்டு பேருமே நிறைய சண்டை போட்டுருக்கோம் இந்த questionக்கு, but I mean it's good that we have outside opinion. Was this formation change too late? இந்த ட்ரெண்ட் இன் மிட்ஃபீல்ட், அதாவது நான் வந்து நாங்க வந்து பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து பெப் வந்து ஜான் ஸ்டோன்ஸ் நமக்கு அகேன்ஸ்டா மிட்ஃபீல்ட் ஆடினதுக்கு அப்புறம் தான் கிளாப்புக்கே அது தோணித்து, ஆஹா ஒரு டிஃபெண்டரை தூக்கி மிட்ஃபீல்ட்ல போடலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் அப்படின்னு. பட் இல்ல, பட் சீரியஸ்லி ஸ்பீக்கிங், do you think it should continue நினைக்கிறீங்களா? do you think it will continue நினைக்கிறீங்களா? இல்ல ஏன்னா எதுக்கு கேக்குறேன்னா, what was the logic behind this னாக்க ட்ரெண்டோட பெஸ்ட் சீசன்ஸ் வந்து they've been as a traditional right back. இந்த சீசன் மிட்ஃபீல்ட் பர்ஃபார்ம் பண்ணல and he maybe took inspiration from Pep, which nothing wrong in that. So அதனால மிட்ஃபீல்ட்ல தூக்கி போட்டுருக்காரு. But do you think it will continue next season, or do you think he will move Trent back to his traditional role? I don't think he will go back to traditional role or stay in this role. He will be in between. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த லீட்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோலுக்கு அசிஸ்ட் போடுவாங்க, அது வந்து இஸ் நார்மல் டிபிக்கல் ஓவர்லாப் ஃப்ரம் ரைட், அப்படி டிரான்சிஷனல் வந்தது தான். ஸோ அதனால இது வந்து திஸ் ரோல் வில் ஹாவ் த ஃப்ரீடம், இட் வில் கிவ் தம் த ஃப்ரீடம் டு சூஸ் திஸ் ரோல் அக்கார்டிங் டு இட்ஸ் டைம். அந்த மாதிரி டீமும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து நானே சண்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, அவன் ஏன் 8 ஆக மாட்டான், ஏன் வந்து மிட்ஃபீல்ட் ஏன் ஆக மாட்டான்ங்கிறதுக்கு வந்து he is still not a midfielder, to be honest. He is still an inverted right back. இந்த பெப் அதை இன்வெர்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. பிளஸ் வந்து பெப் இஸ் நாட் லைக் இந்த மாதிரி விளையாண்டது கிடையாது அதுவும் இந்த மாதிரி ரோல். ஏன்னா இப்போ ட்ரெண்ட் விளையாடுறது வந்து ஒரு 6 ரெஜிஸ்டர் ரோல். இது வந்து ஆக்சுவலி கிமிச் தான் விளையாண்டுருக்கான் அதுக்கு முன்னாடி. கிமிச் தான் இஸ் த க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள். லாம் வந்து லாம் ஆல்சோ பிளேயர் பெப்பு கீழே தான் விளையாண்டுருக்கான். அவங்க எல்லாம் இந்த மோல்ட்ல இருக்கிறவங்க. பட் ஆனா கிமிச்சுக்கும் உனக்கு என்ன பெரிய இதாகுன்னா, ட்ரெண்ட் பிளேஸ் லைக் பெர்லோ இன் மிட்ஃபீல்ட். His deep line playmaking skill sets are so good, his vision is so good, and he is also aggressive in tackle. இது வந்து நிறைய பேருக்கு ட்ரெண்ட் டிஃபெண்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா when he is at it, he's good, he's a decent defender. At basic is average defender. அதுதான் பெரிய இது. இஸ் நாட் லைக் 1v1 எல்லாம் யாரையும் அடிக்க மாட்டான். பிளஸ் ட்ரெண்டோட லாங் டேர்ம் இஷ்யூ வந்து மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி கெட். அந்த ஃபார்மேஷன் வந்து இந்த 3-2-5 நினைக்கிறேன். 3-2-5 இட்ஸ் லைக் தட் பொசிஷன்ல இருக்கும் போது அப்படிதான் விளையாடுவான். இதுல நம்மளுக்கு பெரிய பிரச்சனைனா ராபர்ட்சன் எப்படி அவனை ரிப்ளேஸ் பண்ணுவோம்? ஏன்னா he is not good enough. Not Tsimikas was good enough. Tsimikas can play that attacking role a lot better. He's aggressive, he knows how to defend. He is actually quite good in positional sense. சும்மா முன்னாடி போயிட்டு இருக்க மாட்டான் லூஸ் தனமா ராபர்ட்சன் ஆட்ட. He knows where to stay. அந்த லெவலுக்காச்சும் பொசிஷனல் டிசிப்ளினோட இருக்கான். ஒரு பிளேயர் விடல, எல்லாமே லூசுங்க தான் டீம்ல. எல்லாரும் ஃபுல்லா கிளிக்கணுங்க. என்னங்க நீங்க? அது சரி, அதத்தான் நானும் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. half transition, but I think the cut on a point. Leeds first goal, he made the overlapping run to put in the cross,
And then the last Nunez goal he was the inverted 6 when he made the assist to Nunez. Yes, That's அந்த a மாதிரி 50-50. Exactly. But அந்த மாதிரி தான் இருக்கும். Vignesh na same thoughts இல்ல ஆக்சுவலா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் ஐ மீன் pretty much the same thoughts தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் கேம் சவுத்ஹாம்ப்டன்ல வந்துட்டு I think Gomez and Matip were playing. Gomez is not a Konate type player. Definitely not. Gomez is not a player. அதுவே நம்பிட்டு இருக்கோம் நம்ம. அதுதாங்க ஏங்க ஒரு லெஃப்ட் பேக், அதாவது ட்ரெடிஷனல் லெஃப்ட் பேக்க தூக்கிட்டு ரைட் பேக்ல போட்டு அப்புறம் சென்டர் பேக்ல போட்டா என்னங்க அவர் மண்டை குழம்பிராதாங்க. he is actually a good right back. அதத்தான் நான் சொல்றேன். ட்ரெண்ட் ஓட பேக்கப்பா கோமெஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம தலைவர் அதுவும் கேட்க மாட்டேங்குது. he actually played well. he actually debuted in left back for us. ஆமா, நமக்கு டெபியூ பண்ணும்போது லெஃப்ட் பேக்ல விளையாடுறாரு. லெஃப்ட் பேக்ல இருந்து ரைட் பேக், சென்டர் பேக் அப்புறம் ரைட் பேக். சோ ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா அந்த ட்ரெண்டோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு செம்மையா இருந்தது. பார்க்கும் போது அந்த விஷன், அந்த பாஸ், இந்த சொன்ன டேக்கிள் எல்லாமே பண்ணும்போது பயங்கரமா இருந்தது. சவுத்ஹாம்ப்டன் கேம்ல ஏண்டா லாஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு வாக்கர் பீட்டர்ஸ் வந்துட்டு ஸ்டெப் ஓவர் பாயிண்ட் இது பண்ணுவோம், அப்படியே பீட் ஆயிடுவான். பட் ஆனா he couldn't track back. அந்த லாஸ்ட் பால் வந்து couldn't track back, போக முடியல. அந்த மாதிரி I think Klopp has to make tactical decisions, like லீஸ் கேம்ல ஓவர்லாப் பண்ணி இது பண்றதும். So he has to make அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, பட் இது வந்துட்டு it could have been a reason, like லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, மேபி இருக்கலாம். பட் இதை முதலே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா would it have workedன்றது is another debate actually. You really can't say இது வந்து லேட்டா கண்டுபிடிச்சிருக்கோன்றது. This is what I feel personally. கண்டுபிடிச்சிட்டோம், it worked because Trent had that ability to give that balls, like perfect balls. இந்த நியூனஸ் ஓட கோல் எல்லாம் பார்க்கும்போது I mean இது ஃப்ரீயா இருந்தா நியூனஸ் அந்த ஒரு ஓவர் பால் அழகா தூக்கி போடுவான் ட்ரெண்ட். நல்ல வேளை ஆஃப் சைடு இல்ல. அந்த ஆளு வந்து எத்தனை ஆஃப் சைடு பண்ணிருக்கான் பா நியூனஸ் இந்த சீசன்ல. நல்ல வேளை நீங்க செல்சி ஃபைனல்ல தான் வெறுத்திருப்பீங்க வாழ்க்கைய. அவங்களோட அந்த பக்கம்லாம் சான்ஸே இல்ல. But I think let's conclude here. Final thoughts. Both of you have been long term supporters. இங்க ஒரு ரேபிட் ஃபயர் क्वेश्चन ஒன்னு இருக்கு. ஓஹோ. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிறேன். அந்த நீங்க சொன்னதுல நான் அட்ரஸ் பண்ணது என்னன்னா, was it too lateங்கிறது ஒன்னு சொன்னீங்களா? No, it was not, because ஏன்னா அந்த சிஸ்டம்க்கு ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டட் டிஃபெண்டர் வேணும். அது கொடாட்டே வந்து 6 மாசமா உட்காந்துக்கிட்டே இருந்தாரு, அது பெட்லயே கிடக்காது. அவன் இல்லாம இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகாது. ஏன்னா அவன் தான் வந்து அந்த ஷீல் பண்ணி ஒழுங்கா வாங்கணும். ட்ரெண்ட் போறப்ப வைட்ல அவன் தான் டிஃபெண்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல கோமஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமத்தை போட்டு போக வேண்டியதுதான் ஒவ்வொரு கேமும். அதனால it was actually not bad. அவ்வளவுதான், எல்லாரும் நம்மள இருக்கிறாங்க. என்ன பண்றது? அவ்வளவுதான். அந்த ரியல் மேட்ரிட் கேமை பார்த்தப்பே ஆக்சுவலி ஐ திங்க் திஸ் வாஸ் வெரி எவிடென்ட். when நாப்போலி கிட்ட எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரேஞ்சஸ் யூசிஎல் விளையாடும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். டபுள் பிவட் விளையாடணும். இதுல ரியல் மேட்ரிட்ல போய் பர்னபேல போய் மில்னர்லாம் வச்சு டபுள் பிவட் விளையாண்டு இருந்தோம். சொல்றேன், first leg against Real Madrid, if Konate had played, it would have been an entirely different game. And I mean அந்த சிஸ்டமே நம்ம விளையாண்டு இருக்க மாட்டோம். we would have played this system. ஏன்னா இப்போ வந்து நீங்க ராபர்ட்சன் வச்சுக்கிட்டு, கோமஸ வச்சுக்கிட்டு, விவிடியை வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டம் விளையாண்ட வச்சுக்கோங்க, இவங்க சோக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரெஷர். இப்ப கொனாட்டே வந்து போய் பால் வின் பண்ணுவான் அந்த மிட்ஃபீல்ட்ல, நீங்களே பார்த்திருப்பீங்க. ட்ரெண்ட் வைட்ல இருக்கும்போது பேஸ்ல வந்து வைட்ல கவர் பண்ணுவான். ஸோ அந்த சிஸ்டம் இல்லாதனால இது வந்து ஒரு கீ. இது இல்லாதனால ஆக்சுவலி நம்ம வி ஆர் மிஸ்ஸிங் அ பீஸ். ஆக்சுவலி ஒரு பிவட் ட்ரெண்டோட விளையாடுறதுக்கு ஒன்றும், பிளஸ் வந்து ஒரு எல்சிபி எல்பி தேர்ட் லெவல ஆகே கவாடியோல் மாதிரி ஒரு அதுவும் வேணும். அது எல்லாமே இவ்வளவு நல்லா இருக்குன்னா அது வச்சுட்டு எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம ஆப்டிமிசமா பாக்கணும் இதுல இருந்து. பூசி விட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் நம்ம தூண்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ அடுத்து நம்ம அதுதான் அப்படின்னு நோக்கி போறோம். இவ்வளவு டயலாக் பேசிருக்காருல்ல, நெக்ஸ்ட் சீசன் நான் கூப்பிடுவேன், ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் தப்பா நடக்கட்டும் இருக்குது. நான் எதுவுமே சொல்ல, இதெல்லாம் வந்து வந்திருக்க. இல்ல 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 நான் சொல்றேன், இல்ல நான் சொல்றது என்னன்னா, நம்ம ஆளு வந்திருக்காரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர், அவர் பாட்டுக்கு லீக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆளை வாங்கணும், இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இதோட கேவலமா விளையாடுவோம் இதே மிட்ஃபீல்டோட போனோம்னா, 2 பேரை மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா. அதனால ஒழுங்கா வாங்கணும் அதெல்லாம். அதாவது இந்த பாட்காஸ்ட்ல லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்மார்ட் கே வந்து ஆளை வாங்கிட்டாருன்னா அடுத்த சீசன் குவாட்ருபிள் இருக்குன்னு. நமக்குதான்
இந்த மாதிரி சேஸ் அப்பப்போ கொளுத்தி போடுறாரு இதுல. ஏங்க முடியலங்க, நீங்க ஏங்க இப்படி ஆனீங்க? But yeah, Sesh, to conclude it. So last ஒரே ஒரு குவிக் ஃபயர் क्वेश्चन எல்லாருக்குமே. So நானும் கௌதமும் இது கடைசில சொல்றோம். பட் we'll start with Vignesh and then Logesh, அப்புறம் கௌதம், அப்புறம் நான். உங்களோட பிளேயர் ஆஃப் தி சீசன் அண்ட் உங்களோட அண்டர் பெர்ஃபார்மர் ஆஃப் தி சீசன் ஒரு நேம். பிளேயர் ஆஃப் சீசன் அலிசன், ஹேண்ட்ஸ் டவுன். அண்டர் பெர்ஃபார்மர் ஆஃப் தி சீசன் வந்துட்டு வர்ஜில். ஓகே, ஏன் ஆப்ஷன் எடுத்துட்டாருங்க. சரி, லோகேஷ் சொல்லுங்க. I would say Allison. And I genuinely feel like he's been one of the best goalkeeper in the world. Simply. Underperformer in எடுத்துக்கிட்டா I would say like Trent. To most of the extent he was really subpar. Even at his best, அந்த கடைசி இந்த ஏப்ரல்ல தான் சேஞ்ச் பண்ணேன். But then it was too late for him to show that face. But I understand it's a real underperform. Fabinho was also equally or worse. அதுவும் சொல்லலாம். I don't want to see Fabinho ever again in Liverpool shirt. And Henderson, to be honest, I want him gone. Henderson is not an underperformer because I expected to underperform terribly in first place. So அதனாலதான் underperform இல்ல. இல்லனா Henderson tops the chart of city's player. அந்த கேள்வியே வரும்ல கௌதம். இல்ல அந்த ஒரு மீம் வரும்ல, இந்த மாதிரி my expectations for you were low but holy fuck. அதனாலதான் இந்த கேள்வினா சேஷ்ட வேணான்ட்டேன். வேணா, அந்த பக்கம் நாங்க ஏற்கனவே வரத்திட்டோம் அவனை பத்தி, செத்த பாப்ப திருப்பி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்ல அதனாலதான் இந்த கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் கௌதம் வந்து கன்க்ளூட் படிக்கலாம்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போல இருந்து. பட் கண்டிப்பா பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து it has to be Allison and to an extent for me Salah as well. ஏன்னா not one pundit has given credit to Salah for the season. எல்லாருமே has put Saka on the right wing for the team of the season. I don't understand. Salah has 19 goals and 12 assists. That's 31 goals and assists for Premier League alone. எல்லாரும் தூக்கிக்கொண்டு சாக்கா 2 மாசமா என்ன பண்ணா டைட்டில் ஃபைட்ல? ஒண்ணுமே பண்ண கிடையாது. So for me, I think Salah was also one of the players for our season. கண்டிப்பா Salah and Allison இல்லைன்னா ரெலிகேஷன் ஃபைட் நம்மளுக்கு செல்சி கூட மோசமா இருந்திருப்போம். And then underperforming was definitely Van Dijk. என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா see the calmness that he brought to our defense was completely lost this season. ஒரு பெரிய திமிரோடயே ஆடிட்டு இருந்தான். Every game you see, it was not like he was ஒரு ஃபெட்டிகலான எனக்கு சொல்ல முடியாது. I think நீங்க ரெண்டு பேர் ஆடின சொன்ன மாதிரி தான் it's got to do more with நான் எவ்வளவோ பண்ணிட்டேன், இந்த சீசன் நான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி I felt it. அதான் லிட்டரலி நீ வாடா, நீ எங்க ஏரியாக்கு வாடா, நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு காமெடி தான். அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா வர்ஜில் நிறைய பால்ஸ்லாம். So for me கண்டிப்பா again for me it's Salah and Virgil. ஆமா, அண்ட் எனக்கும் அதேதான். ஐ திங்க் we are all in agreement on player of the season, ஆலிசன் பெக்கர். அவன் இல்லைன்னா லிட்டரலா 18th 19th சவுத்ஹாம்ப்டன் கூட விளையாடிக்கிட்டு இருப்போம். ஃபைனல் டேல ரெலிகேஷன் போயிட்டு இருந்திருக்கும். பட் அது அண்டர் பெர்ஃபார்ம் ஆஃப் தி சீசன் அதான். இப்போ இந்த எபிசோடோட ஓவரால் தீமே வந்து இந்த மாதிரி our team has been a disappointment this season. இந்த சீசன் வந்து it has been so there are lot of people to choose from. நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஹெண்டர்சன், ஃபெபினியோ, ட்ரெண்ட் எல்லாருமே. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கோ எனி டிஃப்ரெண்ட். ஏன்னா இட் ஹாஸ் டு பி ஃப்ரம் அமங் திஸ் அண்ட் என்னோட சாய்ஸ் வந்து இட் வில் பி ஃபெபினியோ. ஏன்னா ஐ திங்க் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வாட் ஹிஸ் ரோல் மென்ட் இன் தட் டீம். அதாவது ஹெண்டர்சன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஃபெபினியோ வாஸ் much better. I'm not saying வந்து இதே யூரோப்பா லீக் தான் இந்த யூரோப்பா லீக் வந்திருக்காது, சாம்பியன்ஸ் லீக் வந்திருக்கும்னு நான் சொல்லல. பட் ஐ திங்க் தி இம்பாக்ட் ஆஃப் ஃபெபினியோஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் மோர் தென் மோஸ்ட் அதர் பீப்புள் நம்ம டீம்ல. ஸோ ஐ திங்க் அந்த விதத்துல ஐ வுட் சே ஃபெபினியோ. பட் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ ராங் ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு. பட் அதான் லோகேஷ் அண்ட் விக்னேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அதாவது ஐ திங்க் போத் ஆஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணதுக்கு. உங்க கமெண்ட்ஸ், அதுவும் லோகேஷ் வந்து லோகேஷும் சரி விக்னேஷும் சரி, அதான் நான் கௌதம் கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுதான் நம்ம பாட்காஸ்ட் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கேன். என்ன 10 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே? ஓகே, அதுதான் பாயிண்ட். நல்ல வேலை
நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், பாயிண்ட் பிடிச்சிட்டேன். ஓகே. அண்ட் சப்ஸ்கிரைபர் பேஜ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது வரைக்கும் பண்ணலன்னா பாக்குறவங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா கமெண்ட் பண்ணுங்க. உங்களையும் ஏதாச்சும் ஒரு அடுத்த சீசன் யூரோப்பா லீக் ஜெயிக்கும் போது உங்களை கூப்பிடுறோம். ஆமா, போட்டாச்சு. ஐயோ, the hope that kills you. ஓப்பெல்லாம் கில் பண்ணல, லிவர்பூல் டீம் ஒண்ணு போதும் கில் பண்றதுக்கு. நீங்க வேற